Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இதில் அமைச்சர்களுடைய பின்புலம் அப்படின்னு நம்ம சிலர் எடுக்கிறோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் இருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்ரீநாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஒரு ஹெவி வெயிட்டான கீதா ஜீவன் அவர்களை ஜெயிச்சு வந்திருக்கிறார். முதலமைச்சருடைய நண்பர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இதில் விஷால் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். முதற்கட்டமாக அமைச்சரவை பட்டியல் வந்தபோது அவர் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட நீங்கள் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி கொடுக்குறீங்களே, அவருக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருந்தார். அது கருத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார். மேபி ஸ்ரீநாத் அவர்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால எதுவும் போர்ட்ஃபோலியோஸை மாற்றி அலாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் காத்திருக்கோம். ஏன்னா அந்த துறை சார்ந்த பல கோரிக்கைகள் இவர் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ராஜ்மோகனுமே கூடுதலாக தான் அது இருக்கு. இப்போ 2 துறையை அவர் பார்த்துருக்காரு. தமிழ் வளர்ச்சி பார்க்குறாரு, பள்ளிக்கல்வித்துறை பார்க்குறாரு, கூடுதலாக தகவல் தொழில்நுட்பம் பார்த்துட்டு இருக்கு. அந்த இது வரும்போது தகவல் தொடர்பு துறையில், ஏன்னா அந்த இது இருக்கும்போது அதை மூவ் பண்ணிடுறது இன்னும் கிளாரிட்டி. ஏன்னா துறை சார்ந்த பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அடுத்து கமலி அவர்கள் நமக்கு தெரியும், எல்முருகன் அவர்கள் வந்தது. விஜயலட்சுமி அவர்களை பொறுத்த வரைக்கும் குமாரபாளையம், தங்கமணி அவர்களை ஜெயிச்சுட்டு வந்து மிகப்பெரிய வெயிட்டு. கட்சியை பொறுத்த வரைக்கும் துணை பொதுச் செயலாளர் பொசிஷன்லையும் இருக்கிறாங்க. ஸோ அது கட்சி ஹைராக்கியிலும் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கான ஒரு அமைச்சர் பதவியாகவும் நம்ம அதை பார்க்கலாம். காஞ்சிபுரத்தினுடைய அமைச்சர் ரஞ்சித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அங்கே தொழில் செய்யக்கூடியவராக, ஒரு தொழிலதிபராக இருந்திருக்காரு. அவர் 2021 அமமுக கேண்டிடேட்டாக உத்திரமேரூரில் கண்டெஸ்ட் பண்ண ஒருவராகவும் இருக்கிறார் 21. இப்போ அவர் தாவைக்காவில் இணைந்து பயணப்பட்டு வந்திருக்கிறார். அதாவது அது ரசிகர் மன்றத்தினுடைய பேக்ரவுண்ட்லேருந்து வரல. ஆனால் அவர் இந்த முறை முதல் முறையாக அமைச்சர் வாய்ப்பு, முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர் அப்படிங்கிறதாக பார்க்கணும். கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் திரு வினோத் அவர்கள், ஏன்னா அது தொடர்ந்து 6 முறை திமுக ஜெயித்த கோட்டை, அது 2 ஹேட்ரிக் எடுத்த கோசிமணி அவர்களும் சாக்கோட்டை அன்பழகனையும் தோற்கடித்து வந்திருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தில் ஐ திங்க் அவர் ஒருவர் மட்டும்தான் போது அந்த பிரதிநிதித்துவத்தை கவர் பண்ணுவதாக பார்க்கலாம். திருவாடண்ணை ராஜீவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இளைஞர், 33 வயது தான் அவருக்கு ஆகிறது. ஸோ ரொம்ப இளைஞர், அவருக்கான ஒரு ஸ்பேஸுங்கிறது நம்ம பலருடையும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி ஒருத்தவங்க இருக்காங்கிறது விக்கிபீடியாவில் சும்மா பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட போட முடியாத அளவுக்கு தான் பேக்ரவுண்ட் இருக்கிறது. அது முதல்ல ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா பார்க்கணும். ஒரு எளிய பின்புலம் அப்படிங்கிறது நம்ம வர்க்க ரீதியில் அல்லது அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை சொல்ல வேண்டாம். இதில் சமூகத்தில் அவங்களுடைய பவர் இன்ஃப்ளூயன்ஸ் என்னவாக இருந்தது என்கிற இடத்தில் இருந்தால் பலரும் அந்த மாதிரி ஸ்கிராட்சில் இருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்கணும். ஒட்டப்பிடாரத்தை பொறுத்த வரைக்கும் போது தூத்துக்குடிக்கு 2வது அமைச்சராக அவர் மதன் ராஜ் அவர்கள் இருக்கிறாரு. ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டுக்கும் இது 2வது அமைச்சராக இருக்குது இவர் விஜய் பாலாஜி அவர்கள். ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் இருக்கும்பொழுது அவர் 2வது அமைச்சராக இருக்கிறார். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அஃப்கோர்ஸ் அவர் தனபால் அவர்களுடைய ஐடென்டிட்டியை தாண்டி நம்ம வந்தாலும் சிட்டிங் அமைச்சரை 3வது இடத்துக்கு தள்ளி மதிவேந்தன் அவர்கள் இது பண்ணிட்டு ராசிபுரத்தில் ஜெயிச்சு வந்திருக்கிறார். தென்னரசு 36 வயது தான் அவருக்கு. நம்ம அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50 வயது இன்னைக்கு இளைஞர்கள்ங்கிற பழைய மரபுகளும் உடைத்து 40 கீழே அப்படிங்கிறது. கில்லி சிறந்த ஒரு இதில் இருந்து வரக்கூடியவர். ஏன்னா அந்த கில்லின்னும் போது பணம் வந்த சமயத்தில் அவர் இல்லை ரசிகர் மன்றத்தில் இருந்திருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு 7 பேருக்கும் மேலவே உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களா இருக்கிறாங்க. விக்னேஷ் அவர்களும் ரொம்ப இளம் வயது தான், 38 வயது தான் ஆகிறது. அதே போல் ராஜபாளையத்தில் இருந்து வந்திருக்க அமைச்சராக இருக்கிறவங்க அவங்களுக்கு வயது இப்போ 40. ஜெகதீஸ்வரி அவர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைப்ரண்ட்டான அமைச்சரவையாக அது இருக்கிறது. இவங்களுக்கான துறைகள் என்ன போகிறது, இவங்க இதை எவ்வளோ சீக்கிரம் அதை கற்றுக்கிறாங்க, அவங்களுக்கான டைம் என்ன, அது ஒரு இன்குபேஷன் டைமு, அதிகாரிகள் எந்த அளவுக்கு அவங்களோட கோ எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க, இதெல்லாம் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச். பட் அதை அவங்க எடுத்து செய்யட்டும். ஏன்னா நம்பிக்கையை வைத்து மக்கள் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னும் போது அதில் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது நம்மளும் அவங்கள மாதிரியே அவளாக காத்திருந்து பார்க்கலாம். இப்போ 1952 2-3 விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. குறிப்பாக வந்து சென்னை மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்த் ஜோனில் வந்து 10 அமைச்சர்கள், கொங்குல வந்து 9 அமைச்சர்கள், தெற்கு மண்டலத்தில் மொத்தமாக 9 அமைச்சர்கள், மத்தி மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா 5 அமைச்சர்கள், மொத்தம் 33 பேர் அமைச்சர்களாக இந்த அரசில் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயத்த சொன்னீங்க, 7 பேர் வந்து பட்டியலினத்தை சார்ந்த சமூகத்து பிரதிநிதித்துவமாக 7 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னும் போது ஓபிசி கன்சாலிடேஷன், பழைய அரசுகள் இதை செய்யாமல் தவறுனது அல்லது அவங்க பயந்து அச்சப்பட்டது அப்படின்றது ஓபிசி கன்சாலிடேஷன் முழுமையாக நடக்காமல் போயிடுமோன்ற பயம் இருந்தது அப்படின்னாங்க. இந்த அரசு ஓபிசி கன்சாலிடேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இந்த 7 பேரை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலமாக விசிகா சேர்ந்த 8 பேரை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலமாக ஓபிசி கன்சாலிடேஷன் எப்படி நடக்கும்? இந்த அமைச்சரவை பட்டியலில் அதுக்கான ஸ்பேஸ் எது இருக்கா? இல்லை, இப்போ இந்த அமைச்சரவை பட்டியலில் என்ன ஓபிசிஸ்க்கான பிரதிநிதித்துவம் நம்ம அடுத்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு தரப்பில் இந்த முறை எம்எல்ஏவாக ஜெயித்த
பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள் 2 பேருக்குமே இந்த முறை அமைச்சரவைக்குள்ளே கிடைச்சிருக்குது. வெங்கட்ரமணன் அவர்களுக்கும் சரி, அதே போல் ஸ்ரீரங்கம் ரமேஷ் அவர்களுக்கும் சரி. இப்போ இது வந்து அதாவது அவங்க எலெக்டடில் 100% பிரதிநிதித்துவம் என்பதாக ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த எக்ஸ்ட்ரீமில், இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம்னு பேசுகிறோம். ஆக்சுவலாக சோஷியல் இதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் அப்படி இருக்கிறதுனால இது ஒரு எக்ஸ்ட்ரீம் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் நம்ம பேசுகிறோமே தவிர அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸை நோக்கி நகர்றாங்க. ஓபிசிஸில் அமைச்சர்கள் பவர் சென்டர்ஸாக, நம்ம பவர் சென்டர் இல்லைன்னு அவர் சொல்லியிருந்தாலும் கூட நான் சொல்கிறது அதிகாரம் பொருந்திய இலாக்கா, அதன் மூலமாக அவங்கள சுற்றி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறது, இதில் இருந்து தான் அந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு பெனட்ரேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதில் எங்கே சிக்கல் வரும்னா, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஓபிசி கன்சால்டேஷனை அறுவடை செய்யக்கூடிய இடத்துக்கு போகாமல் அங்கே செதறிச்சுன்னா இது இவங்களுக்கு லாபமாக இருக்கும். ஒன்று இவங்களுக்குள்ள நாங்கள் அப்படி ஒரு எண்டுக்கு மட்டும் இருக்கக்கூடியவர்கள் இல்லைன்னு அவங்கள அப்ரோச் பண்ணி அந்த ஒரு உரையாடல் நிகழ்த்த வேண்டியிருக்கு. கட்சியில் இருக்கக்கூடியதில் இப்போ போர்ட்ஃபோலியோ அலாகேஷன் நமக்கு வந்ததுன்னா ப்ராபப்ளி அந்த இடத்துல அது எந்த அளவுக்கு பொசிஷன் கொடுக்குறாங்க ஓபிசி மினிஸ்டர்ஸ்க்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இப்போ சவுத் சார்ந்து போகிறீங்க, இல்லை மத்தியில் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் நீங்கள் திரும்ப அங்கே நீங்கள் ஜெயிக்கணும்னா கம்மியாக எம்எல்ஏக்கள் ஜெயித்த இடத்துல அமைச்சர்களும் கம்மியாக கொடுத்து பொறுப்பு அமைச்சர்களும் போடாத சூழல் போச்சுன்னா அது ஆப்வியஸாக கன்சால்டேஷனை போய் சேரும். திமுக அதிமுக இப்போ என்ன கார்டை கிரவுண்டில் எடுத்து ப்ளே பண்ண போகிறாங்க என்பதிலிருந்து அது தொடங்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இப்போ லிஸ்ட் போடும்பொழுது சட்டமன்றத்துக்குள்ளே சட்டமன்ற குழு தலைவர்களோ இல்லை துணைத் தலைவர் கொறடா இது போடும்போதே அந்த சிக்கல் திமுக அதிமுகவில் ரைஸ் பண்ணாங்கல்ல, பிரதிநிதித்துவம் வந்து இந்த சமூகங்களுக்கு இல்லைன்னு ஜெயித்தவர்களே இருந்தும் நீங்கள் ஏன் போடலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம திமுக எடுத்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு KN நேரு, அதற்கு பிறகு ஏவாவேல் அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல ஒரு தங்கம் தென்னரசியோ இல்லை ஒரு அப்படியான ஒரு சிவசங்கரையோ இவங்களை கொண்டு வந்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி இருந்திருக்கலான்னு ஒரு பார்வை வைக்கப்பட்டது. பொலிட்டிக்கலி அது உங்களுக்கு சோஷியல் இன்ஜினியரிங் யூஸ் ஆகும். இதில் என்னென்னா இவங்களுக்கு நார்த்தில் பெருசாக அடி வாங்கியிருக்கு. அந்த இடத்துல ஓபிசிஸ் வாக்குகள் உங்களுக்கு CV சண்முகமும் அங்கே அன்புமணி ராமதாஸுமாக பாமக ADMK இருக்கும் பொழுது அவங்க அதை பெரிய ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க. ஓபிசி கன்சால்டேஷன் அங்கே நடந்ததனுடைய விளைவு தான் உங்களுக்கு அதிமுகவில் அந்த போன முறை மேற்கு மண்டலத்தில் ஜெயித்த எண்ணிக்கை காலியானாலும் இந்த எண்ணிக்கை வந்ததற்கான காரணம். இப்போ இவங்க இங்கே வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான விஷயங்களை பிரதிநிதித்துவத்தை இவ்வளோ கொடுக்கும் பொழுது அந்த ஓபிசி ஓட்ஸ் இனிமேல் டிவிகேவை நோக்கி நகருமாங்கிற கேள்வியே வருது. அவர் விக்ரவாண்டியில் நடத்திய போது அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களுக்கும் சரி பட்டியல் சமூக மக்களுக்குமான ஒரு அந்த பபுளுக்குள்ளே அவர் இதுவரைக்கும் அடைக்கப்படாமல் இருந்தார். எலெக்ஷனுக்கு பிறகு தான் அவரை கொண்டு போய் இப்போ மற்றவர்கள் அவருடைய ஐடென்டிஃபிகேஷனில் அவருடைய பெயரை சேர்த்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லும் பொழுது ஒரு பபுளுக்குள்ளே அடைக்கிற முயற்சியை எதிர்த்தரப்பு செய்கிறாங்களான்னு கேள்வி வருது. பட் அந்த கேஸ்ட் இதுக்கு அப்பாற்பட்டு நின்ற நிலையிலிருந்து இந்த அமைச்சரவை ஒரு சிக்கலை தாவேக்கா என்கிற கட்சிக்கு கொடுத்துருக்கிறது. இது நமக்கு எங்கே தெரிய வரும்னா அடுத்து லோக்கல் பாடிஸை நோக்கி போகும்போது உள்ளுக்குள்ளே, ஏன்னா அது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான், உங்களுக்கு 1000 ஓட்டு அதுக்கும் கம்மியானதான் போது அந்த போலரைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதே ஃபேக்டர் இவங்க மத்திய மண்டலத்துக்கு உங்களுக்கு டெல்டாவோ இல்லை அங்கே நகர்றாங்க அப்படின்னா அங்கே இது என்னவா ரியாக்ட் ஆக போகுது, உங்களுக்கு திருச்சி ப்ளஸ் டெல்டான்னு வரும்போது அதுங்க இந்த கன்சால்டேஷனில் இப்போ என்னென்னா திமுக அதிமுக எப்படி அதில் ஒர்க் பண்ண போகிறாங்க. இதை விட முக்கியமாக சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற இடத்தில் இருக்கும் பாஜக என்ன செய்ய போகிறது. ஏன்னா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்ஸை சவுத்தில் இழந்திருக்கிறாங்க. மற்ற இடங்களிலுமே கூட வழக்கமாக அவங்களுக்கு பாரம்பரியமாக போட்டவர்கள் இப்போ பூத் வைஸ் அனாலிசிஸை பிஜேபி கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கிறாங்க. அவங்க சைலண்ட்டாக இல்லை, டேட்டாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷ்னலாக விழுந்த வாக்குகள் எப்படி அங்கேருந்து எரோடாச்சுங்கிறதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. இப்போ இதற்கு பிறகு அதை நோக்கியதாக இது நகரும். அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு முதல் முயற்சி போல்டு மூவ் அப்படின்ற மாதிரி அடுத்த 5 ஆண்டுகளுமே இந்த சோஷியல் ஈக்குலிபிரியத்தை எப்படி முதலமைச்சர் கொண்டு செல்ல போகிறார், சோஷியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் தகுந்த மாதிரி அந்த சமநிலைங்கிறது இவங்களையும் பேலன்ஸ் பண்ணி இவங்களையும் பேலன்ஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் எல்லோருக்குமான விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அரசாக நீங்கள் இருக்கிறீங்க. அந்த இடம்ங்கிறது இன்னும் சவாலானது. அவர் அஃப்கோர்ஸ் அவர் நினைக்கிறார் சாதி மதங்களுக்கு அந்த பபுளுக்குள்ளே நம்ம அடங்கிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சாலும் ரியல் டைமில் களம் அப்படி இல்லை. அதுதான் இப்போ அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெரும் சவாலாக. கவர்னன்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்குள்ளே அடிபடாமல் அவர் எப்படி நகர்ந்து போகிறார். எம்ஜிஆரையும் கடந்த காலத்தில் அப்படி தானே பார்த்தாங்க. பட் ஆனால் அவர் அந்த பேலன்ஸை கொண்டு போனார். அது அவருக்கும் சவாலாக இருந்தது. அதுக்கு தகுந்த கணக்குகளை அவங்க கேண்டிடேட் லிஸ்ட்லேருந்தே அவரும் செஞ்சார். சில இடங்கள் எக்ஸப்ஷனாக எடுத்த போல்டு மூவை அவங்க கம்ப்ளீட்டாக செஞ்சுட்டாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க ஸ்டேச்சர் அந்த லெவலுக்கு இருந்திருந்தாலும் இந்த ஈக்குவேஷனுக்கு உட்பட்டு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்ததை போல தான் முதலமைச்சர் விஜய் அவர்களும் செய்ய வேண்டியிருக்கும். லோக்கல் பாடிக்குள்ளே இதில் ஓரளவுக்கு விஷயங்கள் நமக்கு தெளிவாயிடும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.